ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு சொன்னால் நாகர்கோயில் போகிறோம். நாகர்கோயிலில் எங்கே போகிறோன்னு சொன்னால் துணி எடுக்க தான் போகிறோம். மிதுசுக்கும் வீட்டுக்கு கொடுத்தது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நாகர்கோயில் போகிறோம். அப்படியே வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள. எங்கே நிற்கன்னு சொன்னான்னா கார் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த கார் தான் எடுக்க போகிறோம். வாங்க அம்மா, வெளியே உடச்சு விட்டாங்க. அது எதுவும் கியர் போட்டாங்கன்னா 3000. சும்மா இப்படி சும்மா இது பண்ணி ரொம்ப லைட்டாக அமுக்கி பாருங்க. அப்படியே நாங்கள் வந்து கார் எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து எனக்கு ஓட்ட ஒழுங்காக தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு புது கார் எடுக்காமல் ஃபஸ்ட்டு பழைய கார் எடுத்து அதை நல்லா ஓட்டி தரவாக்குன்னு தான் புது கார் பிந்தி எடுக்கலான்னு சொல்லிட்டு புது கார் எடுக்கலான்ட்டு போய் இப்போ வந்து செகண்டில் கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு போய் பார்த்து எடுத்துட்டு வந்தாச்சு. எப்போ எடுப்பான்னு சொல்லிட்டு வீடியோவில் அடுத்து வந்து எப்போ எடுக்குதான்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ வந்து துணி எடுக்க வந்தாச்சு. ஈஸி பையில் தான் வந்திருக்கோம். துணி எடுக்க போகலாம். வந்தாச்சு, போயாச்சு, இருந்தாச்சு, உட்காந்தியாச்சு. இப்போ கடைக்குள்ளே போகிறோம். கடைக்குள்ளே போய் அவங்களுக்கு வீட்டுக்கு கொடுத்த ட்ரெஸ் தான் எடுக்கணும். ட்ரெஸ்ஸுன்னு சொன்னால் நான் நிறைய நாள் ஆச்சு, வருஷம் ஆயாச்சு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வருஷம் ஆகலை. இப்போ வந்து வளர்ந்தண்டை இருக்காங்களா, அதனால் வந்து நிறைய நல்லா டக்குன்னு கட்டே ஆகுது எடுக்குத ட்ரெஸ் எல்லாம். இப்போ அவங்களும் ட்ரெஸ் பார்க்க வந்தோன்னே எனக்கு பார்க்கணும்னு தோணுது. அவங்களும் பார்க்கறத விளையாட்டு ஏன்னா பார்க்குறேன். நல்லா இருக்கு. ஆனால் 200 ரூபா, அதே மாதிரி இது 400 ரூபா. நல்லா தான் இருக்குல்ல. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு நல்லா தான் இருக்குது பார்க்க. அவனுக்கு திருப்தியாட்டி துணி எடுத்துட்டு போகிறோம். அவங்களுக்கு மீஷோவில் பிடிக்காதா, ஃப்ளிப்கார்ட்டில் பிடிக்காது. ஃப்ளிப்கார்ட்டில் பிடிச்சாது, மீஷோலையும் பிடிச்சாது. ஆனால் எனக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் மீஷோவில் தான் நான் எடுத்தேன். துணியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. மீஷோவில் வந்து எனக்கு எடுக்க பிடிக்கும் நல்லா. அப்போ நான் நினச்சுவேன், 2 மீஷோவில் உங்களுக்கு ஒரு ஃபேண்ட் எடுத்தாலும் 2 ஃபேண்ட் 500 ரூபால முடியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடையில எல்லாம் ரேட்டு தான் 400 500 அப்படி. அந்த துணி தான் அவங்களுக்கு வேணும். சும்மா கடையில் தான் எடுக்கணும், மீஷோவில் எடுக்கக்கூடாது. நான் எப்போவுமே மீஷோவில் தான் நான் எடுப்பேன். சரி, எப்படியோ கடைக்கு எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. என்ன இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே அந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். சில பேர்ட்ட உருட்டெல்லாம் தான் சிலவங்க நம்புவோம். உண்மை சொன்னால் எதுவுமே நம்ப மாட்டோம். உருட்டு போட்டால் தான் நிறையவங்க நம்பி ஊன்னு சொல்லிட்டு நிறையவங்கள்டெல்லாம் பரப்புவோம். அதனால வந்து நிறைய உருட்டும் இது பண்ணுறீங்க. சரி, உருட்டு இது பண்ணுறீங்க. உருட்டுனா என்னது? ஒரு உருட்டும் இல்லை. நாங்கள் போனது வந்தது எல்லாம் அந்த அதில் இருக்கி, வேறு ஒரு உருட்டும் இல்லை. கார் எடுக்கிறது இருக்கும், ஆனால் வந்து பிந்தி எடுப்போம், இப்போ எடுக்கலாம். பார்க்க போனோம், எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனால் லேட்டாக எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கோம். பார்த்துன்னு வந்தோம், அவ்வளோதான். நிறைய உருட்டுன்னு சொன்னான்னா இப்போ வந்து நம்ம உண்மையை பேசுதோம்மா, அது உண்மையை சொன்னான்னா அவங்க வந்து ஐயோ சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு வெம்புண்டு வாரோ. அதனால் எந்த உண்மையையும் நான் இனி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நேரம் வரும்போதெல்லாம் சொல்லிடுவேன். அவ்வளோதான். நான் இவங்க 2 சொல்ல தான் செய்தேன். பிதோஸ் மீஷோவில் உங்களுக்கு ஆர்டர் பண்ணித்தார், அதில் ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க 2 கேட்கவே மாட்டோம். இவன் மிதுஸ் ஓகே தான், மிதுன் கேட்கவே மாட்டேன். மிதுன் சொல்லலாம், ஆமாம் இது மீஷோன்னு சொன்னால் மீஷோவில் நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அதை போடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு
அதனால அப்படியே வந்து நாகர்கோயிலே நாங்கள் துணியெல்லாம் எடுத்துட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் டக்டக்கன் வளர்ந்துருதோ அதனால வந்து நமக்கு அவனுக்கு கட்டே ஆகுது. அதனால இப்போ அவனுக்கு எடுத்துன்னு வந்திருக்கி இது எப்போ கட்டே ஆகுமான்னு தெரியாது. துணியை பாருங்கள், கவர் பிஞ்சு போச்சு. என்ன மாதுளை கொய்யாப்பழமா? யாருக்கெல்லாம் கொய்யாப்பழம் மாதுளை வேணும் வாங்க. இதெல்லாம் தான் எத்தனை பெனியன், ஒரு 6 பெனியன்னு எடுத்து 4 நிக்கர் இவ்வளோதான் எடுத்தேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். நாகர்கோயிலே சாப்பிட்டு எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு.